ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்கு உண்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2023 கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான். நமக்கு தெரியும், வழக்கம் போல் நமக்கு எத்தனை மார்க்கு டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா 100 மார்க்ஸ் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். இதில் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை மார்க் வரும் அப்படின்னா 15 மார்க் நமக்கு ஒன் வேர்ட்ஸ் என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது. அப்படி வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு புக் பேக்கில் இருந்து தான் நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தரவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஒரு சில ஒன் வேர்ட்ஸ் வேணால் உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்ததான் உங்களுக்கு தெரியும், பகுதி 2 நமக்கு டோட்டலாக 18 மார்க் கேட்பாங்க. அதில் நமக்கு 16லேருந்து 21வது கேள்வி வரைக்கும் நமக்கு இருக்கிறது என்ன கேட்பாங்கன்னா குருவினா கேட்பாங்க. செயலிருந்து 3 குருவினா, உரைநடையிலிருந்து நமக்கு எத்தனை குருவினா கேட்க போகிறாங்க அப்படின்னா 3 குருவினா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. 21வது கேள்வி நம்ம கட்டாய கேள்வி. அது எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா திருக்குறளிலிருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு குருவினாவை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக அதுலேயே உங்களுக்கு பகுதி 2ன்னு வந்தீங்க அப்படின்னா மொழியை ஆள்வம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக கலைச்சொல் அறிவும் கேட்பாங்க, பகுபதர உறுப்பிலக்கணம் கேட்பாங்க, நிறுத்து குறியீடு நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதாவது இந்த மொழியை ஆள்வோம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தொகுத்து இதில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு 18 மார்க் கேட்பாங்க. இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுவினா கொஸ்டின்ஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்ஸில் என்ன அப்படின்னா உரைநடையில் இருக்கக்கூடிய சிறுவினாவாக இருக்கும். இன்னொரு பார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா செயல் இருக்கக்கூடிய சிறுவினாவாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய சிறுவினாவை தரவு பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் சிறுவினா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் படித்தா கூட போதும், நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. அடுத்ததான் 34வது உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா மனப்பாட பாடல் கட்டாயமாக எழுத வேண்டியது நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய சிறுவினா, அழகிட்டு வைப்பாடு, அணி இலக்கணம் இதெல்லாம் நினைச்சுவாங்க அப்படின்னா அடுத்த பாட்டில் உங்களுக்கு கேட்காங்க. சரிங்களா? அழகிட்டு வைப்பாடு உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் அணி இலக்கணம், என்ன அணி இலக்கணம், இதில் என்ன அணி இலக்கணம் பயிற்சி வருது மாதிரி கேட்பாங்க அடுத்த பாட்டில். ஸோ அதை படிச்சுக்கோங்க. இருக்கிறதுல ஈஸியான பார்ட், இம்பார்ட்டண்டான பார்ட் அப்படின்னா இந்த பார்ட் 4 தான் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் உள்ளது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா செயலிருந்து நமக்கு நெடுவினா வரப்போகுது. மேக்ஸிமம் திருக்குறள் இருக்கக்கூடிய நெடுவினாவை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததான் ஒன்று விண்ணப்பம் அல்லது கடிதம் நமக்கு கேட்க போகிறாங்க. 39வது கேள்வியா. 40வது கொஸ்டினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினுருக. அதாவது ஒரு படம் கொடுத்து இந்த படத்தை பற்றி நம்ம நினைச்சோம்னா கவிதை மாதிரி ஒன்று எழுதிச்சிருவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக் இருக்கக்கூடிய படம் தான் நினைச்சோம் அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய படத்தை கவிதையை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த 41வது உங்களுக்கு படிவம் நிரப்பெல்லாம் வரப்போகுது. ஸோ 42வது என்ன அப்படின்னா வீட்டில் எப்படி இருப்போம், பள்ளியில் எப்படி இருப்போம், நன் சொல் பேசினா எப்படி இருப்போம், தீ சொல் பேசினா எப்படி இருப்போம், வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா புயலுக்கும் போது நம்ம எடுக்கொள்ள வேண்டிய நடவடிக்கை இந்த மாதிரி நிற்க அதற்கு தகன்னு சொல்லி நமக்கு புக் பேக்கிலே கொடுத்துருப்பாங்க. அது 41வது கேள்வியாக கேட்பாங்க. இல்லைன்னா அதில் நமக்கு என்ன கேட்கும் அப்படின்னா மொழிபெயர்ப்பு நினைச்சோம் அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் 5 நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா உரைநடை வினாக்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய நெடுவினா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் சிறுவினா, அதாவது செயல் இருக்கக்கூடிய நெடுவினா, ஒரு உரைநடை வினா அல்லது ஒரு செயல் இருக்கக்கூடிய நெடுவினா கேட்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததான் 44வது நமக்கு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா துணைப்பாடம் கேட்க போகிறாங்க. ஸோ துணைப்பாடத்தை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொது கட்டுரை நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த பேட்டர்ன் என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா